நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வந்துட்டீங்களா? அம்மா அப்பா வந்திருக்காங்க. நாங்க எல்லாரும் இன்னைக்கு வெளியில போய் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்தோம். அப்புறம் 2 மோதிரம் வாங்கியிருக்கோம். ஒன்னு உங்களுக்கு, இன்னொன்னு எனக்கு. அப்பா கிட்ட இருக்கு. என்கிட்ட நிறைய மோதிரம் இருக்கு. அப்புறம் என்ன? ஆனா இந்த மோதிரத்தை நீங்க போட்டுதான் ஆகணும். அதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா மந்திரம் போட்டிருக்கேன்? ஆமா, போட்டிருக்கேன். அன்பால மந்திரம் போட்டு வச்சிருக்கேன். எங்க நந்தா வந்துட்டோம். அத்தை, நாங்க காலையிலே வந்துட்டோம். உட்காருங்க அத்தை. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வெறும் 3 வாட்டி தான் நீ ஊருக்கே வந்திருக்க. பெரிய மாமாவோட சஷ்டி பூர்த்திக்கும் அப்புறம் பாட்டியோட சாவுக்கும் தான். அதோட வாசகி அக்காவோட பொண்ணு கல்யாணத்துக்கு இல்ல. காலேஜ்ல லீவ்ல எடுக்க முடியாது. லீவ் எடுத்தா போர்ஷன் லாகாய் நான் தான் கஷ்டப்படுவேன். ஆனா நாளைக்கு லீவ் எடுத்துதான் ஆகணும். அட, லீவ்லாம் எடுக்க வேணாம். 10 மணிக்குள்ளேயே விசேஷம் முடிஞ்சிடும். விசேஷம்? என்ன விசேஷம்? அப்போ அம்மா கிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லையே. அம்மா எங்க? அண்ணி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லலான்னு இருந்தேன். என்னதுமா? நாங்க இன்னைக்கு போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்தோம். நாளைக்கு 9:10 நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு சொன்னாரு. அதுல நிச்சயம் பண்ணிடலாம். இது நாளைக்கு நீங்க போட்டுக்க வேண்டிய வேட்டி சட்டை. என்கிட்ட நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை. நாளைக்கெல்லாம் முடியாதுமா. காலையில நான் சீக்கிரமா கிளம்பணும். நைட்டு தான் திரும்ப வருவேன். நந்து, காலையில எழுந்து நீ எங்கப்பா போற? அது யூனிவர்சிட்டி வரைக்கும். காலேஜ்ல ஒரு முக்கியமான வேலை. 9 மணிக்கு முன்னாடி அங்க போகணும். அதை இன்னொரு நாளைக்கு தள்ளி வைக்கலாம்ல? முடியாது, வேலை போயிடும். அதுக்காக உன் வேலை எல்லாம் போக வேண்டாம். நீ ஒண்ணு பண்ணு. நாம எல்லாரும் சேர்ந்து போற மாதிரி ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணு. நாம எல்லாரும் போலாம். நீங்க எதுக்கு யூனிவர்சிட்டிக்குலாம் வரீங்க? யூனிவர்சிட்டிக்கு நாங்க வர போறதில்ல. முகூர்த்த நேரத்துல நம்ம வழியில ஏதாவது ஒரு கோயில்ல இந்த நிச்சயத்தை முடிச்சிருவோம். உன்னோட வேலையும் போகாது, நிச்சயமும் முடிஞ்சிடும். இது ஓகே தானே? நீ சரியாதான் சொல்லியிருக்க. காலையில சீக்கிரம் கிளம்பணும்ல. நீ போய் தூங்குடா. தேவிகா, நீ போய் ட்ரெஸ் எடுத்து வை. சரிங்க அத்தை. நந்து, வண்டியை ஏற்பாடு பண்றதுக்கு மறந்துடாத. என்னடி இது? இங்கே உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்க? ஏண்டி நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? சாப்பிடுறது மட்டும் பத்தாது, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னும் வேணும். இவ்வளவு சாப்பிட்டும் உடம்பு ஒண்ணும் ஏறலையே. அம்மா, என்னம்மா? கௌரி அக்கா உன்னை கூப்பிடுறான். உடம்பு குணமானதும் முதல் தடவை அக்கா உன்னை கூப்பிடுறான். நீ போய் பாரு, நான் தோசை ஊத்துறேன். அம்மா, என்னம்மா? ஏன் கூப்பிட்ட? எனக்கு பசிக்குதுமா. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சா? ஒரு 5 நிமிஷம். தோசை சுட்ட. காவிய சாப்பிட்டுட்டா? இரு, நான் இப்பவே சுட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா, நான் போறேன் தோசை சுட. ஏன் எல்லாரும் என்னை இப்படி பாக்குறீங்க? உங்க 2 பேரை விட நான் தானே தோசை நல்லா ஊத்துவேன். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இன்னைக்கு நீ தோசை ஊத்த வேண்டாம். சாப்பாட்டுக்கு முன்னாடி மாத்திரை போடணும்ல. வா, நான் எடுத்து தரேன். ஏய் போடி. அதெல்லாம் நான் அப்புறம் போட்டுக்கிறேன். எனக்கு சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் வந்தா போதும். மனு போனதுக்கு அப்புறம் இப்பதான் இவ என்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிருக்கா. நேத்து நான் விளக்கேத்திட்டு இருக்கிறப்போ அவ கண்ணி மக்காம என்னையேதான் பாத்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். அப்பவே எனக்கு தோணுச்சு, அவ சீக்கிரம் சரியாயிடுவான்னு தோணுச்சு. அக்கா முழுசா குணமாயிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. தெய்வம் நம்மள கை விடலம்மா. உன்னையாவது அவ அம்மானு கூப்பிட்டான். ஆனா என்னை எதுவுமே கூப்பிடவே இல்லை.
ஒருவேளை என்ன மறந்துருப்பாளோ? கவலைப்படாதம்மா, கொஞ்ச நாள் காத்துரு. கொஞ்ச நாள் எடுக்கும் தான். இவ்ளோ சீக்கிரம் அவளுக்கு சரியாகும்னு நம்ம நினைச்சோமா? அவ யார மறந்தாலும் ஒன்ன மறக்க மாட்டா. எனக்கு என் பழைய அக்கா திரும்ப கிடைச்சாலே போதும்மா. கடவுளுக்கு ரொம்ப நன்றி. அவன் பேசுறத கேட்டா உனக்கு என்ன தோணுது? நானும் அதை பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை போல இருக்கு. நாளைக்கு நிச்சயத்தை முடிச்ச கையோடையே கல்யாணத்தையும் முடிச்சிடணும். இந்த காலத்து பசங்க எப்ப மனசு மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. நாம நல்லா யோசிச்சு இதை பண்ணலான்னு தோணுது. நம்ம செய்யறது தப்பாயிடுச்சுன்னா? இதுல என்ன தப்பு? சின்ன பசங்க கண்டதையும் யோசிப்பாங்க. நாம தான் அவங்களுக்கு நல்லது சொல்லணும். இப்ப பிடிக்கலனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அப்படியே நம்பலாம். அதை தவிர வேற என்ன பண்ண முடியும்? அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான் நம்ம பொண்ணு. ரெண்டு பேரும் என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையாடி? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நீ ஏமா இதையே கேட்டுட்டு இருக்க? எங்களுக்குள்ள என்ன சண்டை வரப்போகுது? நான் தான் சொன்னேன்ல, அவருக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட லவ் இருக்கு. எந்த பொண்ணு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படியே ஒருவேளை ஏதாவது இருந்தாலும் அதை நீ தான் மாத்தணும். அதுலதான் உன்னோட சாமர்த்தியமே இருக்கு. அதை விட்டுட்டு என்னால என்ன பண்ண முடியுமா? அவன் வேற யாரையும் பார்க்காத அளவுக்கு அவன் கிட்ட நீ தான் நடந்துக்கணும். அன்பா இரு. இந்த காலத்து பசங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க. அதெல்லாம் வயசு கோளாறு. கொஞ்ச நாள் நீங்க சந்திக்கவே இல்லைல்ல, அதனால உங்களுக்குள்ள ஒரு கேப் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது. வேற ஒண்ணும் இல்ல. எனக்கெல்லாம் அப்படி இல்ல. ஆனா அது எல்லாத்தையும் நீ மாத்தி ஆகணும். கொஞ்ச நாள் நெருங்கி பழகினா எல்லாம் சரியாயிடும். நீ போய் அவன் கிட்ட பேசிப்பாரு. அவன் மூட மாத்தப்பாரு. நான் வேணா போய் பாக்குறேன். ஆனா அவர் என்கிட்ட பேசுவாருன்னு எனக்கு தோணல. நீ போ, அவன் பேசுவான். நம்ம பொண்ணு அவன் மேல உயிரையே வச்சிருக்காங்க. பாவம். எனக்கு பிடிக்கல. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேம்மா. ஆனா நம்ம எந்த தைரியத்துல அவளை வேலைக்கு அனுப்ப முடியும்? அம்மா, நான் தான் சொல்றேன்ல, அவளை எங்கேயும் அடைச்சு வச்சிருந்தா அவ குணமாக மாட்டான். அங்க போனா ஷர்லி அக்கா மத்தவங்களா இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்க போறாங்க அக்காவை. யாரு இருந்தாலும் யாரு பாத்துக்கிட்டாலும் அவளை நம்ம பாக்குற மாதிரி ஆகுமாமா? உனக்கு தெரியாதா? நமக்கு தெரியாமலே எத்தனை வாட்டி வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிருக்கா. அதனால அவளுக்கு முழுசா குணமாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம யோசிக்கலாம் வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு. அம்மா, அவ முழுசா குணம் ஆயிடுவா. மத்தவங்க கூட பேசி பழகும் போதுதான் அவ சீக்கிரமா குணமாவான்னு டாக்டர் சொன்னாரு. அத நீயும் கேட்டல்ல. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நீ சொன்னதெல்லாம் சரியா இருக்கலாம். ஆனா அவ போயிட்டு திரும்ப வர வரைக்கும் என் மனசு படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குமா. அத நான் இப்ப சொன்னா உனக்கு புரியுமான்னு எனக்கு தெரியலம்மா. இதுக்கு மேல நீ தான் தீர்மானிக்கணும். நீங்க என்ன இங்க? அதுவும் இந்த நேரத்துல? இந்த இடத்துல பொம்பளைங்க மட்டும்தான் இருக்கிறோம். இந்த நேரத்துல நீங்க இப்படி வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க காலேஜ் ப்ரொஃபஸர் தானே சொன்னீங்க. அதுக்கான பக்குவம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும்ல? மன்னிச்சிருங்க, குடியிருக்கிற வீட்டில இருந்து உடனே காலி பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். மாடியில் எப்பவும் ரூம் காலியா இருக்குல்ல, அதை எனக்கு வாடகை கொடுக்கறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு காயத்ரி சொன்னாங்க. அதான் டைம் பார்க்காம நான் இங்க வந்துட்டேன். நம்ம மேல் வீட்டை வாடகை கொடுக்கறோன்னு நீ இவர்கிட்ட சொல்லியிருந்தியா? அது வந்து சொன்னந்தாம்மா.
நீ என்ன காயத்ரி கொஞ்சம் கூட யோசிக்காம எங்களை நீங்க மன்னிக்கணும். உங்களை இவளுக்கு நல்லா தெரியும்னு என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கா. அத வச்சுதான் இவ இந்த வீட வாடகைக்கு விடுவேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம். அதோட வலியே எங்களுக்கு இன்னும் குறையல. அதுக்காக நீங்க மோசமானவன்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் வயசு பொண்ணுங்க வீட்டுல இருக்கிறப்போ ஒரு அம்மாவா நான் யோசிக்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க வேற எங்கேயாவது பாக்கறதா நல்லது. சாரி, நான் அதை யோசிக்கல. வேற எங்கேயாவது வீடு பாத்துக்கிறேன். அது வரைக்கும் ஹோட்டல்ல தங்கிக்கிறேன். அதுதான்ப்பா நல்லது. சரி, அப்போ நான் கிளம்புறேன். நீங்க கொஞ்சம் நில்லுங்க. அம்மா நில்லுமா. அம்மா, எனக்கு நந்தாவை பத்தி நல்லாவே தெரியும். நீங்க பயப்படுற மாதிரி அவர் சைடுல இருந்து எந்த தப்பும் நடக்காது. அவர் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தானே நான் அவருக்கு வீடு விடுறேன்னு சொல்லியிருக்கேன். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, இருந்தாலும் வேண்டாம். அம்மா, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க காயத்ரி. ஆன்டி சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்க சொல்றது 100% கரெக்ட் தான். முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆம்பளை இங்க தங்கினா 3 பொண்ணோட அம்மாக்கு கஷ்டமா தானே இருக்கும். இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கணும். நந்தா ஒரு நிமிஷம். அம்மா, அந்த பொறுக்கி பசங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக 60,000 ரூபாய் கொடுத்தது நந்தா தான். நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, நீ வீடு வாடகை கொடுப்பங்கிற நம்பிக்கையில தான் நான் நந்தா கிட்ட காசு வாங்கினேன். நாம இப்ப அவருக்கு திருப்பி கொடுக்கணும்ல. எவ்வளவு பெரிய தொகை அது. ஐயோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ முடியுமோ அப்ப தாங்க. இல்ல, அது நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்து ஏமாத்தின மாதிரி ஆயிடும். எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒருத்தரை நான் இங்க கூட்டிட்டு வருவேனாமா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. வீடு கொடுக்கறோம்னு சொல்லி பணம் வாங்கிட்டு வீடு கொடுக்கலன்னா நீ சொன்ன மாதிரி பெரிய தப்பாயிடும். நானும் என்னோட பசங்களும் கொடுத்த வாக்க காப்பாத்த மாட்டோம்னு யாரும் நினைக்க கூடாது. நீங்க மேலேயே வந்து தங்கிக்கோங்க. இங்க பாரு, ஆனா ஒரு விஷயம், நான் எப்ப கேட்டாலும் வீட உடனே காலி பண்ணணும். அதெல்லாம் நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேம்மா. கீ எடுத்து கூட. இருங்க, நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன். என்னங்க 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 எங்க போனாரு? என்னங்க, எங்க இருக்கீங்க? என்னங்க? என்னம்மா? என்ன தேவிகா? அது உங்க பையன், அவர் கிளம்பிட்டார் போல இருக்கு. போயிட்டானா? எங்க? அவசர வேலையா எங்கேயாவது வெளியில போயிருப்பான். நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் வந்துருவான். அண்ணி, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அது எப்படி யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாமையா வீட்டு விட்டு போவான்? அக்கா, எனக்கும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அவன் நேத்து பேசும்போதே எனக்கு சரியா படல. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல முரளி, நீ எதையாவது கற்பனை பண்ணிக்காத. அப்படி ஏதாவது இருக்குன்னா இப்பவே எங்க கிட்ட சொல்லிடுங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம இப்பவே இந்த விஷயத்தை முடிச்சிடலாம். அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு இப்படி அப்புறம் பேச இங்க என்ன அப்படி நடந்து போச்சு? அவன்கிட்ட இத சொல்லாம நாமளா ஒரு முடிவு எடுத்ததுல அவன் கோவமா இருக்கான், அவ்வளவுதான். தேவி, நீ அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. அக்கா, என்னக்கா இந்த சாரியை கட்டிருக்க? வீட்டுல போறவனுக்கு வேற எந்த ட்ரெஸ்ஸும் இல்லையா? ஏன் இப்படி முட்டாள் மாதிரி வளர்ற? டெக்ஸ்டைல்ஸ்ல வேலை பார்க்கும் போது வீட்ல இருக்கிற ட்ரெஸ் போட முடியுமா? அக்கா, அக்கா நீ வேலைக்கு போறியா? என்னடி ஆச்சு உனக்கு? நீ பேசுறத பார்த்தா நான் என்னமோ இப்பதான் புதுசா வேலைக்கு போற மாதிரி இருக்கு. அம்மா, 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 கௌரி அக்கா, ஒரு நிமிஷம் வாயேன். என்னடி? அம்மா, நீ வந்து கௌரி அக்காவை பாரு, வா. அம்மாடி கௌரி, நீ எங்க போறதுக்கு ரெடியா இருக்க? டெக்ஸ்டைல்ஸ்க்கு தான். அம்மாடி, என்னம்மா இதெல்லாம்? பண்டிகைலாம் வருதுல, கடையில ரொம்ப கூட்டமா இருக்கும், லீவ் எல்லாம் எடுக்க முடியாது. என்னக்கா, நீதான் அந்த வேலையை விட்டுட்டல, அப்புறம் என்ன? நான் வேலையை விட்டு நின்னுட்டேன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? ஆமா, உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு?
நீ அந்த வேலையெல்லாம் விடல. நான் தான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். இருந்தாலும் நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாக்கா, லீவ் எடுத்துக்கோ. அது போதுமா இப்போ? இப்பதானே பண்டிகை டைம் கூட்டமா இருக்கும்னு சொன்னேன். என் வேலையை காலி பண்ண முடிவெடுத்துட்டீங்க போல. நான் இன்னைக்கு போயே ஆகணும். ஐயோ கௌரி, இவ என்னம்மா இவ? ஏய் கௌரி, அக்கா, கௌரி நில்லுமா. அக்கா, கௌரி சொன்ன கேளு. இவ ஏன் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா? நீ இப்ப வேலைக்கு போக வேண்டாமா? ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? இவ வேலைக்கு போகணுங்கிறா. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுல இருந்து இவ வேலைக்கு போகவே இல்ல. அங்க வேலையில என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலல. நான் அங்க சொன்னா இவ கேட்கவும் மாட்டேங்கிறா. அம்மா நான் போய் தான் ஆகணும். காயத்ரி நீ வரதா இருந்தா பேக் எடுத்துட்டு வா, நான் வெயிட் பண்றேன். அம்மாடி கௌரி, ஏன் தடுக்கிறீங்க? கௌரி வேலைக்கு போனா போட்டுமே. நீங்களும் புரியாம பேசுறீங்களே. இப்படி அவளை பாக்குறப்போ அவளுக்கு சரியாயிடுச்சுன்னு தான் தோணும். திடீர்னு ஒரு மாதிரி பண்ணுவா. எந்த தைரியத்துல இவளை வேலைக்கு அனுப்ப முடியும்? வேலைக்கு போயாகணும்னு கௌரிக்கு தோணி இருக்குல்ல, அது ஒரு நல்ல முன்னேற்றம் தானே. இருந்தாலும் இந்த நிலைமையில ஒன்னும் பண்ணாம சும்மா இருக்கும்போது தான் மனசு தேவையில்லாம யோசிக்கும். வேலையில ஃபோக்கஸ் பண்ணும்போதும் கூட ஒர்க் பண்றவங்க கூட பேசிட்டு இருக்கும் போதும் நார்மல் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குல்ல. கௌரி வேலைக்கு விடுங்கன்னு தான் என்ன கிட்ட சொல்லுவேன். நான் தான் நீங்க சொல்றதும் சரிதான். அக்காவை அவ இஷ்டப்படி இருக்க சொல்லிதான் டாக்டர் அன்னைக்கு சொன்னாரு. டைம் ஆகுது, நான் போகணும். கௌரிய தனியா விடாம நீயும் அவ கூடவே போ காயத்ரி. இருந்தாலும் பஸ்ல போக வேண்டாம், நான் டிராப் பண்றேன். வாங்க. அக்கா வா, கார்ல ஏறு. கௌரி இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கால? கொஞ்சம் மாற்றம் வந்த மாதிரி தெரியுது. நீ இன்னைக்கு வேலைக்கு போகலையா? இல்லத்த, நான் இன்னைக்கு லீவ் போட்டேன். அவன் வரானான்னு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம எதையாவது செய்யலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத. அவனை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அது அவனுக்கு அசிங்கமாயிடும். அதனாலதான் பாக்குறேன். சரி, நீ ஃபோன் பண்ணு. நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஆனா அவர் ஃபோன் எடுக்கல. நீ இன்னொரு தடவை ஃபோன் பண்ணு. கிடைக்கல அத்தை, ஸ்விட்ச்ட் ஆஃப். கிடைக்காது. அவன் வேணும்னே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இங்க பாரு, உன்னோட தீர்மானம் என்ன? அது என்னங்கறத இப்பவே நீ சொல்லணும். முரளி, இருந்தாலும் நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு அண்ணி. நாங்களும் மனுஷங்க தானே. உங்களை மாதிரியே எங்களுக்கும் சொந்த பந்தம்னு சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியல. பொண்ணுக்கு எப்ப நிச்சயம், எப்ப கல்யாணம்னு கேக்குறாங்க. சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. எப்படி இருந்தாலும் மானம் போகுது. அது கொஞ்சம் சீக்கிரமாவே போட்டுமே. முரளி, இன்னைக்கு ஒரு நாள் பொறுமையா இருங்க. போதும்க்கா, இவளுக்கு ஒன்னும் கல்யாண வயசு கடந்துடல. இங்க பாருமா, இன்னை வரைக்கும் உன் இஷ்டப்படி தான் நடந்திருக்கும். எந்த விஷயத்துக்கும் நான் என்னோட விருப்பத்தை கூட சொன்னதில்ல. இனிமே நீ நான் சொல்றதை தான் கேட்கணும். உடனே டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்பு இல்ல. பரவாயில்ல, நீ கொஞ்ச நாள் லீவ் எடு. நாம ஊருக்கு போலாம். அங்க போய் நாம என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். இங்க பாருமா, உன் நல்லதுக்காக தான் சொல்றோம். அப்பா சொல்றபடி கேட்டு நட. உடனே ஒரு முடிவெடுக்க சொல்லி நீங்க என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. என்னால அதுக்கு முடியாது. கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நாள் நீங்க எனக்கு டைம் கொடுக்கணும். அவர் திரும்பி வந்துருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போதைக்கு நான் ஊருக்கு வரமாட்டேன். முரளி, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல. உனக்கு நான் வாக்கு கொடுக்கறேன். இன்னும் 2 நாள்ல அவன் இங்க இருப்பான். இவங்க கல்யாணத்தை அடுத்த முகூர்த்தத்திலேயே நாம நடத்திடலாம். இந்த 2 நாள் எனக்கு அவகாசம் கொடு. அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்க.
டேய், கௌரிய உனக்காக பொண்ணு கேட்க போகும்போது நான் டென்ஷனா தான் இருந்தேன். அவங்க உனக்கு பொண்ணு தருவாங்களா இல்லையான்னு. இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல கடவுள் இருப்பான்னு. என்ன சொல்றீங்கப்பா? டே, அவ நிறைய மாறிட்டாடா. இத காயத்ரி என்கிட்ட சொன்னா. அவ மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. நானும் பார்த்தேன்ப்பா. சுபாஷினி ஆண்டி கூட சொன்னாங்க. அப்ப நீ பாத்துருக்க. டேய், அவளை வேலைக்கு அனுப்புறது சூக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா எந்த பிரச்சனையும் இல்லாம கௌரி வேலைக்கு போயிட்டா. இத காயத்ரி என்கிட்ட சொன்னப்போ அவளோட நான் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன இருந்தாலும் எனக்கு மருமகளா வரப்போற பொண்ணு இல்ல. ஆனா எனக்கு அதுல அவ்வளவு சந்தோஷம் இல்லப்பா. ஏண்டா, கௌரிக்கு சரியாக கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? அப்படியும் சொல்லலாம். ஆனா அது என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி குணமாயிட்டா என்ன பிரச்சனை இருக்கு? எனக்காக கௌரி யோசிச்ச விஷயம்லாம் சில நேரத்துல அவளுக்கே தெரியாது. அவளோட நிலைமை இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு காயத்ரி ஆண்டி ஒத்துட்டு இருக்கணும். கௌரி குணமாயிட்டானா மறுபடியும் நான் அவளுக்கு ஆகாதவனா ஆயிடுவேன். டேய், நீ தேவையில்லாம உன்னை போட்டு குழப்பிக்காத. வாக்கு கொடுத்தவங்க பின் வாங்க மாட்டாங்கன்னு நான் முழுசா நம்புறேன். அவங்க அவ்வளவு கல் மனசுக்காரங்க ஒண்ணு இல்ல. ஆனா என்னோட மனைவி ஆகிறேன்னு கௌரி ஒன்னும் வாக்கு தரல. ஒருவேளை அவ மாறிட்டானா? நீ இப்ப சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? டேய், உடம்பு சரியில்லாதப்ப நடந்த விஷயங்கள் கௌரிக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம். நீ அவள ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்தினல்ல, அதுக்காக நிறைய அடியும் பட்டல்ல. அத நீ கௌரி கிட்ட சொல்லணும். அப்படி பண்ணா மட்டும் என்ன மாறும்? அதுக்குள்ள ஏன்டா அவசரப்படுற? நான் சொல்றத கொஞ்சம் கேள. டேய், அடி வாங்கியும் பயந்து ஓடாம நீ அவளை காப்பாத்தணும்னு தெரிஞ்சா அவளுக்கு உன் மேல சின்னதா ஒரு ஆசை வரலாம்ல. அட்லீஸ்ட் உன் கூட கொஞ்சம் பேசவும் பழகவும் ஒரு வாக்கிங் போக கூட தயாராகலாம்ல. அப்படி பேசி பழகினாதான் மனசு ரெண்டும் ஒண்ணு சேரும். முயற்சி பண்ணி பாக்குறேன். வேலையை முடிச்சிட்டு கௌரி முதல்ல வீட்டுக்கு வரட்டும். சும்மா நல்லா விசாரிக்கிற மாதிரி நான் போய் கேக்குறேன். கண்டிப்பா சொல்றேன். நீ இப்படி ஒரு மரமண்டையா இருப்பன்னு நினைக்கலடா. காதலிக்கவே தெரியாத ஒரு காதலனா? டேய், அவங்க அம்மா தங்கச்சிக்கு முன்னாடி நீ எப்படி அவளை காதலிக்க போற? டேய், அவ கடையில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சட்டையோ பேண்டோ வாங்குற மாதிரி போகணும்டா. அவ வேலை முடிச்சு கிளம்புறப்போ நீயும் அவ கூட கிளம்பணும். ஒன்னா போலான்னு நீ அவகிட்ட சொல்லணும். அப்புறம் நீ உன் பைக் எல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு போக வேண்டாம். ஏன்? உன் பைக்ல அவ ஏற மாட்டா. அதான் ஏன்? ஒரு ஆட்டோல போலான்னு சொல்லணும். அப்படியே ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்தே போகணும். அப்பதான் அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணதையும் காப்பாத்தினதையும் விவரமா சொல்லணும். முடிஞ்சதுன்னா அவளுக்கும் சம்மதம்னு சொன்னா அவளையும் கூட்டிக்கிட்டு ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கோ காஃபி ஷாப்புக்கோ போகணும். குட் ஐடியாப்பா. இப்ப தெரியுதா இந்த அப்பாவை பத்தி? எதுக்கும் அடிக்கடி அக்காவை கொஞ்சம் பாத்துக்கோங்க. உண்மை என்னன்னா எனக்கு கொஞ்சம் கூட மனசு கேட்கல. நீங்க இருக்கீங்கிற தைரியத்துல தான் நான் அக்காவை வேலைக்கு அனுப்பியிருக்கேன். சரி. இது வரைக்கும் அக்கா எந்த பிரச்சனையும் பரலன்னு ஷர்லி அக்கா சொல்றாங்க. அங்க அக்கா நார்மலா தான் பிஹேவ் பண்றாளாம். கஸ்டமர்ஸ் எல்லாம் அக்கா நல்லாவே அட்டென்ட் பண்றாளாம். அப்பா ஆண்டவா, என் பொண்ணு பழைய மாதிரி ஆயிட்டேன்னு அதுவே எனக்கு போதும். ஆயிடுவாமா. நம்ம கட்டாயப்படுத்தியா காலையில குளிச்சு வேலைக்கு கிளம்ப ரெடியா இருந்தா அவளே விருப்பப்பட்டு தானே கிளம்புனா. அக்கா சரியாயிட்டு இருக்காங்கிற அறிகுறி தானே இதெல்லாம். அக்கா இவ்வளவு நேரம் வரைக்கும் நார்மலா பிஹேவ் பண்றானா அதுக்கு என்ன அர்த்தம்? அக்கா கொஞ்சம் கொஞ்சமா பழைய மாதிரி மாறிக்கிட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். நீ வேணா பாத்துக்கிட்டே இருமா. நிச்சயம் 1 மாசம் அதுக்குள்ள நம்மளுக்கு பழைய கௌரி அக்காவை திரும்ப கிடைப்பா. அப்படி கிடைச்சிட்டானா அவளை கூப்பிட்டுக்கிட்டு அவளை நம்ம குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரணுமா? நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு துலாபாரம் கொடுக்கலான்னு இருக்கேன். அப்புறம் கடை மூடினதும் அவளை இங்க வர வேண்டாம், நீ போய் அவளை கூட்டிட்டு வாமா. நந்தா காலேஜ்ல இருந்து வரும்போது அக்காவை கூட்டிட்டு வந்துருவாரு. அது வேண்டாம்மா.
ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து அவன் நம்ம கௌரியை காப்பாத்தினது உண்மைதான். பேசுறதும் பழகிறதும் கூட நல்லதுதாம்மா. ஆனா வெறும்னு சிரிக்கிறவங்கள பார்த்தாதான் ரொம்ப பயமா இருக்கு. அவங்களுக்குள்ளதான் நிறைய கெட்டது இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மா, நந்தா இங்க வாடகை வீடு வேணும்னு தேடி வந்தப்பதானே அவனை பார்த்து நீ அவனை புரிஞ்சுக்கிட்ட. அப்படி அவ்வளவு சீக்கிரம் யாரையுமே நம்ப வேண்டாம். அது உண்மைதான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அவரை முதல் தடவையா பாக்குறேன். ஆனா ஒருத்தர் நடந்துக்கிறத வச்சு அவரை நல்லவரா கெட்டவரான்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதாமா? முடியாதுமா. அதுவும் குறிப்பா ஆண்களை மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு சூழ்நிலையை காரணம் காட்டுவாங்க. அவளுக்கு கொஞ்ச நாளா மனசும் சரியில்லை. நல்லது எது கெட்டது எதுன்னு அவளால யோசிக்க முடியாம இருந்திருக்கா. அப்படி இருந்த நம்ம கௌரிய அவளை கூட்டிட்டு வரதுக்கு நீ போனா மட்டும் போதும். உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கும் தெரியுமா. சரி எது தப்பு எதுன்னு புரிஞ்சுக்கிற பக்குவம் எனக்கும் இருக்கு. நந்தாவை நீங்க தாராளமா நம்பலாம். சொந்த பையனை போலவே நீங்க நம்பலாம். நீ எப்படி அவனை அவ்வளவு உறுதியா நம்புற? அம்மா, அதான் நம்ம பார்த்தோம்ல. இருந்தாலும் கண்மூடித்தனமா யாரையுமே நம்ப கூடாது. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு ஆயிடாதுல்ல. அவ உன்னோட அக்கா. நீதான் அவளை பத்திரமா பாத்துக்கணும். நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் காஃபி கொண்டு வரேன். அம்மாடி, வேலைக்கு போயிருந்தே எப்படி இருந்தது? அங்க ஏதோ நீ பிரச்சனை பண்ணல? வேலை செய்யற இடத்துல பிரச்சனை பண்ண எனக்கு என்ன பைத்தியமா? நீங்க ஒருத்தர் ஏன் இப்படி பாத்துக்கிறீங்கன்னு புரியுது. எனக்கு பைத்தியமானு நான் கேட்டதுனால தானே. எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருந்தது. அதுவும் சாதாரண பைத்தியம்லாம் இல்ல. கிண்டல் பண்ணாதடி. நான் என் அக்காவை கிண்டல் பண்ணுவேனா? உன்னை நான் இப்படி பார்க்க தானே ஆசைப்பட்டேன். தம்பி வாப்பா, டீ குடிச்சிட்டு போலாம். இல்ல ஆண்டி, இந்த நேரத்துல குடிக்கிறது இல்ல. வாங்கம்மா உள்ள போலாம். வாக்கா. என்ன ஆச்சுடா? உங்க நல்ல ஐடியா வீணா போச்சு. அவ உன் கூட வர தயாரா இல்லையா? கூட வரதுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டா. நீங்க சொன்ன மாதிரியே நான் அவளை காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டேன். கௌரியும் வரேன்னு தான் சொன்னா. அப்புறம் எப்படிடா மிஸ் பண்ண? அந்த நேரத்துல தான் மேல் வீட்டுல குடுத்துன இருக்க அந்த ஆளு கார்ல வந்து இறங்கினான். இவளும் அதுல ஏறி போயிட்டா. அது என்னோட ஐடியால ஒண்ணும் தப்பு இல்ல. ஏண்டா நான் சொன்ன ஐடியா படி நீ அவ கூட கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்தல்ல. டேய், நீ ஒன்னும் வருத்தப்படாதடா. நாளைக்கு அவ டெக்ஸ்டைலுக்கு போவால. என்னெல்லாம் அவ பின்னாடி அடிக்கடிலாம் நடந்து போக முடியாதுப்பா. கல்யாணம் நடக்கணும், நீ நடக்கணும். எல்லாம் உங்களை தான் சொல்லணும். ஏண்டா இப்ப எல்லாத்தையும் ஏமால தூக்கி போடுறியா? ஏண்டா கௌரி கல்யாணத்துக்கு சம்மதிப்பாளா மாட்டாளான்னு சந்தேகத்தை கிளப்பினது யாரு? நீ தானே. நீ வருத்தப்படக்கூடாதுன்னு தான் அவளை கரெக்ட் பண்றதுக்காக உனக்கு ஒரு நல்ல ஐடியா போட்டு கொடுத்தது நான் தானே. இத பாரு ராஜேஷ், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. கௌரி தான் நல்லபடியா குணமாயிட்டால. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண தீர்மானம் பண்ண விஷயத்த சூவும் காயத்ரியும் அவகிட்ட சொல்லிருப்பாங்க. அவளும் அதுக்கு சம்மதிச்சிருப்பா. அதனாலதான் நீ காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டதும் அவ எதிர்ப்பு எதுவுமே சொல்லல. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, கல்யாணம் எப்ப நடத்தலான்னு ஆண்டிட்ட போய் கேளுங்க. அப்புறம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நல்ல முகூர்த்தத்தையும் குறிங்க. அதுதான் கரெக்ட். நாளைக்கு ஆகட்டும். எதுக்கு நாளைக்கு வரைக்கும்? நம்ம என்ன வண்டி எடுத்துட்டு போய் பாக்குற தூரத்துல இருக்கோம். இப்பவே போய் கேளுங்கப்பா. உன்னோட ஒரு கல்யாணம். ஏண்டா இப்பதான் ராத்திரி ஆயிடுச்சுல. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமல்ல, வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க. நான் காலையிலயே போறேன். சந்தோஷம் தானே? அப்ப சரி, போய் சாப்பிட்டு தூங்குற வழியை பாரு.
அக்கா, காவ்யா, சாப்பாடு ரெடி. வாங்க அங்கிள். அம்மா இல்லையம்மா? இருக்காங்க. அம்மா, கர்னல் அங்கிள் உங்களை கூப்பிடுறாரு. இதோ வரேன்னு சொல்லுமா. வாங்க அங்கிள். உட்காருங்க. பரவாயில்ல. நேத்து டிஷர்ட் வாங்கறதுக்காக டெக்ஸ்டைல் போனப்போ கௌரிய பார்த்தேன்னு ராஜேஷ் சொன்னா. எனக்கு ரொம்பவே பயமா இருந்தது. இப்போதைக்கு வேலைக்கு போறது நல்லதுன்னு மேல இருக்கிற பையன் தான் சொன்னாரு. நான் அத பத்திலாம் கேட்க வரல. கௌரிக்கும் ராஜேஷுக்கும் கல்யாண விஷயமா நம்ம பேசியிருந்தோம்ல, அத இதுக்கு மேலேயும் தள்ளி போட வேண்டாம்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு நல்ல நாள் முகூர்த்தம் பாத்துடலாம்ல? பாக்கணும். ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து நீங்களே ஒரு நல்ல நாளை குறிச்சிருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அம்மாடி, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. உன்னோட கல்யாண விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் கல்யாண விஷயமா? ஆமா, அங்கிளோட பையன் ராஜேஷ் இருக்கார்ல, அவர் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. விளையாடாத. நான் ஒன்னும் விளையாடலக்கா. விளையாடுற விஷயமா இது? அங்கிளும் அவருடைய பையனும் நம்ம வீட்டுல வந்து ஒண்ணு பொண்ணு கேட்டாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். அங்கிள் கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்காக வந்திருக்காரு. நாளைக்கே ஜோஷிகாரனை பார்த்து நாள் குறிச்சிடுறேன். என்னைக்கு நல்ல நாள்னு சொல்றாரோ நான் அதை உங்ககிட்ட வந்து சொல்றேன். என் கல்யாணத்தை முடிவு பண்ணும்போது என்கிட்ட கேட்க மாட்டீங்களா? உனக்கு எதுவுமே புரியாத சமயத்துல நாங்க இத முடிவு பண்ணோம். என்ன பொண்ணு கேட்டு வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? அம்மாடி, நான் என்னோட கூட பிறந்த சகோதரனாதான் ராஜேஷ் நினைச்சிட்டு இருக்கேன். அம்மாடி, கூட பிறந்த சகோதர மாதிரி பாக்குற ஒருத்தரை எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஐயோ அங்கிள், என்னம்மா இப்படி பேசிட்டு அவர? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. அவ என்ன பேசுறோன்னு புரிஞ்சுதான் பேசினாளா? அவளுக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. என்னாச்சுப்பா? ஏண்டா, இந்த உலகத்துல வேற பொண்ணே இல்லையா? அப்புறம் எதுக்குடா அந்த கௌரி தான் வேணும்னு அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்க? ஆன்டியும் காயத்ரி முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஏற்கனவே சொன்னலப்பா, அவ குணம் அடைஞ்சிட்டானா கௌரிக்குன்னு ஆகாதவன் ஆயிடுவேன். அவங்க அவளை பத்தி மட்டும் தானே யோசிப்பாங்க. இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னது காயத்ரியோ சுவோ இல்ல. அப்புறம் கௌரி தான் சொன்னா. அவளுக்கு உன்னை மாப்பிள்ளைய பார்க்க முடியாதான். நீ அவளுக்கு கூட பிறந்த மாதிரியா? டேய், நீ எதுக்காகடா வருத்தப்படணும்? எல்லா விதத்திலயும் அவளோட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைப்பா. இவள மறந்துரு. ஒருத்தரும் உன்னை குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு குறையும் இல்லாத ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு நான் கட்டி வைக்கிறேன். புரோக்கர் சதாசிவத்தை ஏற்கனவே நான் வர சொல்லிட்டேன். எதுக்காக? இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம். எதனால? கௌரி வேண்டான்னு சொன்னதுனாலயா? அவன் உனக்கு யாரா? உன்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு மனசு இல்லடா. நேருக்கு நேர் பார்த்தா நல்லா இருக்கேன்னு கேட்பா. அதுதான் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற ஒரே சம்பந்தம். இங்க லைட் அணைச்சிட்டு எழுத்த விட்டே பாத்துக்கிட்டு இருப்ப. அதுதான்டா உன்னோட காதல். இதெல்லாம் போய் காதல் நீ நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேடா. இப்படி ஒரு முட்டாளா இருந்திருக்கே. வருஷ கணக்கா லவ் பண்ணவங்க திடீர்னு குட் பை சொல்லிட்டு பிரிஞ்சிருவாங்க. அதுதான் இந்த காலத்து காதல். அந்த காலத்துல இவன் தேவதாஸ் மாதிரி. டேய், இந்த அப்பா இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கு கவலைப்படாத. ஊரே மிரண்டு போற அளவுக்கு உன் கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். அதுதான்டா என்னோட ஆசையே. டேய், இங்க பாரு, என்னோட ஆசையில மண்ணை போட்டுறாத. ஒருவேளை நீ வேண்டான்னு சொன்னா நான் இனிமே உன்கிட்ட பேசவே மாட்டேன்.
இங்க பாரு, உங்க 2 பேருக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே அவனுக்கு தான் உன்னை கட்டி கொடுக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அது எங்களோட ஆசை. வளர்ந்ததுக்கு அப்புறம் நந்தா மனசு மாறுவான்னு தெரிஞ்சுக்க நாங்க ஒன்றும் ஜோசியக்காரங்க இல்லையே. உன்னை அவனுக்கு வேண்டானா நீ அவனை மறந்துடு. அவனை விட நல்ல பசங்க இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொன்ன போதும் எங்க நிச்சயம் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துதான் அவன் இங்கிருந்து ஓடி போயிட்டான். எங்க போனான்னு தெரியல, போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறான். அவன் திரும்பி வருவான்னு எந்த நம்பிக்கையில எங்களை இருக்க சொல்ற? அவனுக்கு உன்னை வேண்டானா உனக்கும் அவன் வேண்டாம். என்னாச்சு? அம்மாவும் பொண்ணு இங்க வந்து ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா அத்தை, நான் அவரை மறக்கணுமா? அவர்தான் என் புருஷனை சின்ன வயசுல இருந்து நீங்க தானே அப்படி சொல்லி வளர்த்தீங்க. இப்ப அவரை மறக்க சொன்னா எப்படி என்னால முடியும்? பின்ன மறக்காம அவனுக்காக காத்துட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல. நீ அவனை மறந்துதான் ஆகணும். அதான் புத்திசாலித்தனம் கூட. சரி, நான் அவரை மறக்கிறேன். ஆனா நான் வேண்டான்னு அவர் என் முகத்தை பார்த்து சொல்லணும். அவன் முன்னாடி வந்தாதானே சொல்றதுக்கு. வருவான். வரும்போது அவன் பொண்டாட்டியும் கூடவே இருப்பான். நீ ஒண்ணு கவலைப்படாத, நந்து வருவான். அவனை எப்படி இங்க வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நாம முடிவெடுத்தபடிதான் இது நடக்கும். நீ எதையாவது சொல்லி அவளை சங்கடப்படுத்தாத. நாள் கிழமையெல்லாம் பார்க்க வேண்டாம். நந்து நாளைக்கு வந்துருவான். அவன் வந்த உடனே நாம நிச்சயத்தை நடத்திடலாம். நீ தைரியமா இரு. சரி சார். அவன் இந்த வழியா தான் வந்துகிட்டு இருக்கான். போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்காங்கன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நீ எங்களை பார்த்த உடனே தப்பிச்சோட பார்த்த. மனோஜ் எதுக்காக ரவியை கொன்னான்? மனோஜ் இப்ப எங்கடா? இந்த 2 கேள்விக்கு நீ ஒழுங்கு மரியாதையா பதில் சொன்னேன்னா இங்கிருந்து நீ போலாம். சொல்றா, மனோஜ் எதுக்காக ரவியை கொன்னான்? எனக்கு தெரியாது சார். மனோ தான் ரவியை கொண்டான்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். நீ பொய் சொல்ற. உங்ககிட்ட இருந்து உண்மை வர வைக்க போலீஸ் கிட்ட நிறைய வழிகள் இருக்கு. தெரியும்ல உனக்கு? சத்தியமா இந்த கொலையை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். சரி, அந்த கொலையை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா மனோஜ் எங்க இருக்கான்னு தெரியல உனக்கு? சத்தியமா எனக்கு தெரியாது சார். உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ்னு எனக்கு தெரியும். அவன் டெய்லி உங்ககிட்ட போன்ல பேசிட்டு தானே இருக்கான். இல்ல சார், அவன் என்ன கூப்பிடவே இல்லை. நான் அவன் நம்பருக்கு பல தடவை கூப்பிட்டு பார்த்தேன். நம்பர் ஒர்க் ஆகலன்னு வருது. உன் போனுக்கு வந்த கால் டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்ப எங்க கையில இருக்கு. அதுல ஒரு நம்பர்ல இருந்து மட்டும் உனக்கு டெய்லியும் கால் வந்துகிட்டே இருக்கு. அந்த நம்பர்ல நீ 1 மணி நேரத்துக்கு மேல பேசிட்டு இருக்க. அது யாரோட நம்பர்ரா? சார் அது மனோஜோட நம்பர். அவன் தலைமறைவானதுக்கு அப்புறம் வாங்கின புது நம்பர். சுவிட்ச் ஆஃப். இந்த நம்பர்ல இருந்து அவனுக்கு கூப்பிட்டா போகாது. அவனுக்கு தேவைப்படும் போது மட்டும் அவன் மொபைல் ஆன் பண்ணி உனக்கு பேசுவான். போலீஸ் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படித்தானடா? இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியது இருக்கு. இப்படி உன்னை கேட்டுக்கிட்டு தான் நீ எதுவும் சொல்ல மாட்டேன். உன்னை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாதான் நீ உண்மையை சொல்லுவ. இவனை வண்டியில ஏத்துங்க ஓடா. சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். சார் என்ன விடுங்க சார். சார்
காயத்ரி, நான் குளிச்சதுக்கு அப்புறம் நீ குளிச்சா போதும். இல்ல நான் ஃபர்ஸ்ட் குளிக்கிறதுல என்ன குழப்பம் வரப்போகுது? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் தான் கிளம்புறதுக்குள்ள நான் ரெடி ஆயிட்டேன்னா அவர் கூடவே கார்ல நான் வேலைக்கு போயிடுவேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ இப்படி இருக்கும்போது வேலைக்கு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா. நீ பிடிவாதம் பிடிச்சதுனாலதான் நானும் அம்மாவும் சம்மதிச்சோம். நீ வேலைக்கு போகணும்னு நினைச்சா பஸ்ல போலாம்ல. நீ தனியா போக வேண்டாம், நானும் வரேன். நீ எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படுற? நீ போஸ்ட் ஆபீஸ் போகணும்ல. நான் தான் காலேஜுக்கு போற வழியில தானே என்னோட ஷாப் இருக்கு. அவர் இருக்கும்போது நான் ஏன் கஷ்டப்பட்டு பஸ்ல போகணும்? காலையில பஸ்ல எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ நந்தம், அவன் யாரு முதல்ல உனக்கு சொல்லு. என்னடி நீ இப்படி எல்லாம் பேசுற? பின்ன பேசாம. நந்தாங்கிறவரு நம்ம வீட்டுல வாடகைக்கு வந்திருக்கிறவரு. தேவையில்லாம ஊர்க்காரங்க அது இதுன்னு கதை கட்டுவாங்க. யாரு என்ன சொன்னா எனக்கு என்ன? மத்தவங்களுக்காக நான் வாழ முடியுமா? உனக்கு பொறாமடி. நான் அவர் கூட கார்ல தான் போவேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.